அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு சனப்பன் கோழி. கதை ஆசிரியர் புதுமை பித்தன். கதை பதிவு செப்டம்பர் 2, 2021. இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ள பல்வேறு தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த காலத்தில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள தபால் முறை மட்டுமே இருந்தது. ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள தபால் கடிதம் மட்டுமே உதவி செய்தது. இந்த சிறுகதையிலும் பரமேஸ்வரன் எழுதிய கடிதத்தினால் கணவன் மனைவிகளுக்கு இடையான உறவு பிரிந்ததா இல்லையா? இந்த சிறுகதையின் முழு விவரம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நாம் இனி கதைக்குள் செல்லலாம். பரமேஸ்வரன் ஒரு லட்சிய பைத்தியம். கலாசாலையை விட்டு வெளியே வரும் பொழுது தற்காலத்தில் புதுமை இளைஞர்களின் வெறி இருந்ததில் ஆச்சரியமில்லை. முதலாக பட்னி கிடைத்தாலும் கவர்மெண்ட் வேலைக்கு போகவே கூடாது என்ற சித்தாந்தம். அவன் நிலைமைக்கு வேலை கிடைப்பது ரொம்ப சுலபம். அப்பா பென்ஷன் உத்தியோகத்தார். இவன் சித்தாந்தத்தை கேட்டதும் இத்தனை நாளா போஷித்த அப்பாவுக்கு பலத்த சந்தேகம். பரமேஸ்வரனுக்கு மூளை கோளாறு ஏற்பட்டதோ என்று உண்டாயிட்டு. அதிலே தகப்பனாருக்கு கொஞ்சம் ஏமாற்றம். காலை மடக்கி கொண்டு முரண்டு செய்யும் மாடு என்றால் வாளை கடித்தாவது எழுப்பலாம். பரமேஸ்வரனுக்கு வாள் இல்லையே. மனிதனுடைய வாழ்க்கையில், தென்னிந்திய தமிழனுடைய வாழ்க்கையில் வேலை எதிர்பார்த்து காலத்தை கலாசாலையில் கழித்து படிக்க வைக்கும் முதல் முக்கியத்திற்கு பிறகு பெரிய இடத்து பெண்ணை, கை நிறைய பணம் கொண்டு வரும் பெண்ணை கல்யாணம் செய்து வைப்பது இரண்டாவது முக்கியமான விஷயம். தான் பென்ஷன் ஆவதற்குள் தன் மகனுக்கு வேலை பார்த்து கொடுத்துவிட்டு தன் அந்திம கிரியைகளை பையன் சரியாக நடத்தும் நிலையில் கொண்டு வந்து வைப்பது மூன்றாவது வேலை. பரமேஸ்வரனுடைய தகப்பனாருக்கு முதல் வேலை விழலுக்கு இறைத்த நீராகிவிட்டது. இரண்டாவது அவருக்கு பெரிய ஏமாற்றமாகிவிட்டது. பையன் பெரிய இடத்து பெண்ணை, கை நிறைய பணமும் கழுத்தும் நிறைய நகை போட்டு வரும் பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டான். பையனது தர்க்கம் தகப்பனாருக்கு விளங்கவில்லை. சுகமாக இருக்க விரும்புவது மனித இயற்கை என்பது தகப்பனார் அனுபவம். அதில் இன்பம் கிடையாது என்பதுதான் பையன் சித்தாந்தம். தகப்பனாருக்கு பையன் நடத்தை அர்த்தமாகவில்லை. ஏழை பெண், சிறிது படித்த பெண், முக்கியமாக குணசௌகரியமுடைய பெண் வேண்டும் என்றான் பையன். முதல் 2 நிபந்தனைகளும் சாதாரணமாக நிறைவேறிவிடும். மூன்றாவது, அதுதான் அதிசயம். பரமேஸ்வரன் எதிர்பார்த்தபடி, ஆசைப்பட்டபடி ஒரு பெண் கிடைத்தது. லால் குடிப்பெண், ஏழை பிரைமரி பள்ளிக்கூடத்து உபாத்தியார் வீட்டு பெண் சாரதா. அந்த 3 நிபந்தனைகளுக்குமே 4வது நிபந்தனை ஒன்றையும் நிறைவேற்றிவிட்டாள் சாரதா. அவள் நல்ல அழகி. பரமேஸ்வரன் கண்டதும் காதல் என்பதெல்லாம் பற்றி படித்திருக்கின்றான். அது அசம்பாவிதம் என்று நினைப்பவன். கல்யாணமான பிறகு கூட கட்டுக்கடங்காத பாசம் ஒருவனை பிடிக்கும் என்பது இருந்ததால் பரமேஸ்வரன் அதற்கு ஒரு உதாரணம். அவன் சாரதாவிடம் தன்னை மறக்க மாதிரி அவளும் பரமேஸ்வரனிடமே தன்னை மறந்தாள். இது பக்கத்தில் இருப்பவருக்கும் பொறாமைப்படும்படியாக இருந்தது. பரமேஸ்வரனுடைய வாழ்க்கை சகடம். கல்யாணமாகும் வரை கிறுக்கிறு என்ற சப்தமில்லாமல் மையிட்டது போல் ஓடிக்கொண்டிருந்தது. கல்யாணமான பிறகு முதல் அதிர்ச்சி. தனது சாரதாவின் மனம் கலங்குமோ என்றுதான். கலங்கும் நிலைமையும் ஏற்பட்டது. பறவை பெரிதான பிறகு கூண்டில் இருக்க, அதுவும் கூட ஒரு ஜோடி சேர்த்து கொண்டு இருக்க பெற்ற குருவிகள் இடம் கொடுக்குமா? இது இயற்கை. சிறிய மனத்தாங்கள் சாரதாவை அவள் பெற்றோர் வீட்டில் விட்டுவிட்டு அவனை வேலைக்கு தேடும்படியாக்கிட்டு எங்கெங்கோ அலைந்து கடைசியாக பம்பாயில் அவனுக்கு 80 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்தது. கிடைத்த மறுமாதம் கூட்டி போவதாக எண்ணம். சந்தர்ப்பம் ஒத்து வரவில்லை. எப்பொழுதும் சாரதா தியானத்தாள். பக்கத்தில் இருப்பவர்கள் பொண்டாட்டிக்கு இருக்கணும் என்று கூட நினைக்கும்படி இருக்கிறது என்று அவனுக்கு தெரியும். பரமேஸ்வரனை யோகீஸ்வரனா மனத்தை ஒரே இடத்தில் கூட்டி வைக்க சாரதாவுக்கு தினம் ஒரு கடிதம் பதிலுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. அவளுடைய குதிரை எழுத்தில் அதை படிப்பதில் அவனுக்கு இருந்த பிரமை இலக்கிய ரசிகனுக்கு கம்பனை படிக்கும் பொழுது கூட இருந்திருக்காது. திடீரென்று அவள் கடிதம் வரவில்லை. முதலில் என்னென்னவோ அபாயங்கள் அவனுக்கு நேர்ந்திருக்கலாம் என்று நினைத்தான். அவள் தகப்பனார் ஏன் எழுதவில்லை? ஏமாற்றத்தினால் அவள் மீது காரணமற்ற கோபம் தோன்றலாயிட்டு. அவள் தகப்பனார் மீதும் சிறிது ஓடிட்டும். தனது லட்சியம் என்பதற்காக செய்த தனது திருமணத்தை அவமதித்தார் அல்லவா என்ற கோபம். நிலையாக சாரதா மீது கோபப்பட்ட அவனால் முடியவில்லை. ஏமாற்றம் வளர வளர கோபம் வளர்ந்தது. அவளுக்கு ஒரு முரட்டுத்தனமான கடிதம், அவள் ஹிருதயத்தை பிளக்கும் கடிதம் எழுதி கொண்டு போய் தபாலில் போட்டான். அதனால் சிறிது மானசீக வெற்றியின் குதூலம். குமரும் நெஞ்சில் பின்னால் சமாதானம் ஏற்படவில்லை. தகப்பனும் மகளும் வியாதியாக படுத்திருக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரியுமா? 1/2 மணி நேரம் கழித்து தந்தி சேவகன் அவன் மாமனார் இறந்து போனதாக ஒரு தந்தியை கொடுத்து விட்டு சென்றான். பரமேஸ்வரனுக்கு நெஞ்சில் சம்மட்டியால் அடித்தது போல்பட்டது. மாமனார் மரணத்தில் கூட வருத்தம் ஏற்படவில்லை. அந்த கடிதம், அது அவளை என்ன செய்யும்? பம்பாயிலிருந்து லால்குடி என பக்கத்து தெருவா, அல்லது பெட்டியில் போட்ட காகிதத்தை எடுக்க முடியுமா? ஒரே ஒரு வழி, கடிதம் மத்தியானம்தான் கிடைக்கும். அதற்கு முன் நேரில் சென்று விட்டாள்.
லீவ் எழுதி போட்டுவிட்டு ரயிலுக்கு சென்றான். வழி முழுவதும் கடிதமும் சாரதாவும் மாறி மாறி தோன்றி கொண்டிருந்தது. தனது முட்டாள்தனத்திற்கு நொந்து கொண்டான். தனது குற்றத்தை அவள் மன்னிப்பாளா? அவள் மன்னிப்பாளா? பரமேஸ்வரன் மனம் மட்டும் அவளை மன்னிக்க மறுக்கிறது. பரமேஸ்வரனும் மாமனார் வீடு சேர்ந்து விட்டான். வரவேற்பு அழுகையும் துக்க விசாரணையும் ஓய்ந்தன. சாரதா கதவின் பக்கம் வந்து நின்றாள். பரமேஸ்வரன் கண்களை துடைத்து கொண்டான். துக்கமும் தேக ஔசரியமும் அவளை உருமாற்றிவிட்டன. துயரத்தின் ஒரு முந்திய அழகின் சாயே. பரமேஸ்வரனுக்கு துக்கம் நெஞ்சடைத்தது. கண்கள் கலங்கிவிட்டன. சாரதா என்றான். கூப்பிடும் பொழுதே கடிதத்தின் நினைவு வந்தது. எனக்கு உடம்புக்கு குணமில்லாமல் இருந்தது. நீங்கள் ஏன் காகிதம் எழுதல? உடம்புக்கு என்ன எழுத்திருக்கிறீர்களே என்றாள். வேலை ஜாஸ்தி என்றான் கடிதத்தை நினைத்து கொண்டே. நான் உனக்கு கடிதம் எழுந்திருந்தேனே என்று அவன் வாய் தவறி சொல்லியது வரவில்லை என்றாள் சாரதா. தடுத்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் பரமேஸ்வரனுக்கு குதூகூலம். நான் வெளியே போய் வருகிறேன் என்று தபால்காரனை எதிர்பார்த்து கொண்டு வெளியே வந்தான் பரமேஸ்வரன். தபால்காரன் வழியிலே சாரதாவின் தம்பியிடம் கடிதத்தை கொடுத்துவிட்டு, அவனுக்கு தெரியாது தபால்காரன் பேசாமல் போய்விடவே சாயங்காலம் வரும் என்று சிறிது அசட்டையாக இருந்தான். அவன் வரும்பொழுதெல்லாம் அவனுக்கு மாமனார் வீட்டில் ஒரு சிறிய அறை, அதிலே தான் அவன் தங்குவது. மத்தியானம் சாப்பிட்டு விட்டு அங்கு வந்தான். அப்பொழுது அதை நினைக்கவில்லை. கடிதம் கிடைக்கவில்லை என்ற நினைப்பில் உள்ளே வந்ததும் திடுக்கிட்டு நின்றான். தலைவிதி கோலமாக அவன் படத்தின் முன்பு கையில் கடிதத்துடன் கிடந்தாள் சாரதா. சாரதா என்று எடுத்தான். உங்கள் கடிதம் வந்தது என்றாள். உள்ளிருந்த துயரம் பொங்கி ஓலம் விட்டுவிட்டது. சாரதா என்றான். அவள் முகம் அவன் மார்பில் மறைந்தது. ஏங்கி ஏங்கி அழுது அவனை கெட்டியாக பிடித்து கொண்டாள். அவன் மனது தணலாக வந்தது. அவள் மன்னிப்பாளா? சாரதா, என்னையுடன் கூட்டிட்டு போங்கள் என்றாள். கடிதத்தின் காரணம் அவளுக்கு தெரிந்து விட்டது. அவள் பெண். இந்த சிறுகதையில் சாரதாவிற்கு பரமேஸ்வரன் என்ன கடிதம் எழுதியிருப்பான்? அதில் நெஞ்சை பிளக்கும் அளவு அப்படி என்ன வார்த்தைகள் அதில் எழுதியிருப்பான்? தங்களுக்கும் அவன் என்ன அந்த கடிதத்தில் எழுதியிருக்கக்கூடும் என்று அறிந்திருந்தால் தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.